அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். வங்கக்கடலில் நகர்ந்து வரும் டிட்வா புயல் காரணமாக தற்போது அதனை எதிர்கொள்வதற்காக மின்வாரியம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதனை எதிர்கொள்ள மின்சார வாரியம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். புயலை பொறுத்தவரை கடந்த 6 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில் சென்னைக்கு தெற்கே 305 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு ஏற்பாடுகள் அரசு தரப்பில் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு துறை சார்பிலும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் வடகிழக்கு பருவமழை மற்றும் இந்த டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு மின்சார வாரியம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்த தகவலை கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே முதலமைச்சர் அறிவுறுத்தல்படி மின்சாரத்துறை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த தலைமை அலுவலகத்தில் 24 மணி நேரம் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை மாநகர மின் பகிர்மான கட்டுப்பாட்டு அறை, மாநில மின் பகிர்மான பகிர்ந்தளிப்பு மையம், நுகர்வோர் குறைதீர்ப்பு மையம், மின்னகம் ஆகியவற்றில் ஆய்வும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடிய நிலையில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஏற்கனவே ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை பொறுத்தவரை பருவமழையை எதிர்கொள்வதற்காக 3279 மின்பெட்டிகள் தரைமட்டத்திலிருந்து 1 மீட்டர் உயர்த்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் 6822 இடங்களில் வெளியே தெரியும் நிலையில் இருக்கக்கூடிய மின்வடங்கள் பாதுகாப்பாக பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பழுதடைந்த மின்பெட்டிகள் 2000க்கும் மேற்பட்டவை. அது மட்டுமின்றி 39,310 உயர் மற்றும் தாழ்வழுத்த பழுதடைந்த மின் கம்பங்கள் மற்றும் 31,739 சாய்ந்த நிலையில் உள்ள மின் கம்பங்கள் சரி செய்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 3,30,507 இருக்கக்கூடிய மின் கம்பங்களும் மின் கம்பிகளும் மின் மாற்றிகள் உள்ளிட்டவை கையிருப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதுமான அளவு மின் கம்பங்கள், மின் கம்பிகள், விநியோகம், மின் மாற்றிகள் மற்றும் இதர தளவாட பொருட்களும் மின் பகிர்மான வட்டங்களில் சிறப்பாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தை பொறுத்தவரை கள பொறியாளர்கள் மற்றும் பிற அரசு துறை ஒருங்கிணைக்க கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் குறைகளை உடனடியாக தீர்க்கும் வகையில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய வகையில் மின்னகம் சேவை மையம் பயன்பாட்டில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் உள்ள 5 மின் பகிர்மான வட்டங்களில் தலா 200 களப்பணியாளர்களும் 250 ஒப்பந்த தொழிலாளர்களும் அடையாளம் காணப்பட்டு அவசர காலங்களில் சென்னை பகுதியில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தயாராக வைக்கப்பட்டிருப்பதாகவும் மின்சார வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த கால அனுபவங்களை பொறுத்தவரை ஒரு கோட்டத்திற்கு 2 எண்ணம் என்ற அடிப்படையில் 15 பேர் கொண்ட குழுவும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக மின்வாரியம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி.